இப்ப மல்லி சீரியல பொறுத்தவரைக்கும் அடுத்த கட்ட கதைக்களத்துக்கு நகர்வு கொண்டு போயிட்டுருக்காங்க. நீங்க ஒவ்வொரு சமயங்கள்லயுமே பார்த்திருந்திருப்பீங்க. அந்த ஸ்டோரி லைன் முடிஞ்சுது அப்படின்னு சொன்னா, அடுத்ததா வேற புத்தம் புதிய கேரக்டர்கள் வரும். அதுபோல தான் இப்ப ரேணுகா வந்தாங்க. ரேணுகா சுடர் அப்படிங்கிற மாரி அவங்களோட ஸ்டோரி லைன கொஞ்ச நாள் காமிச்சாங்க. அதன் பிறகு அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாரி. அத கண்டுபிடிக்கிற ஒரு போலீஸ் அதிகாரியா தீபிகா வந்தாங்க. தீபிகாவுக்கும் மல்லிக்கும் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாரி அந்த ஸ்டோரி லைன இப்ப வரைக்கும் கொண்டு போனாங்க. இப்ப தீபிகாவோட கதைய முடிச்சுட்டாங்க. ஏன்னா தீபிகா ரொம்பவே நல்லவங்களா மாறிட்டாங்க. மல்லிகிட்டயும் மன்னிப்பு கேட்டாங்க. ஸோ அதனால அவங்க இனிமே வரமாட்டாங்க அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. இப்ப விஜய்க்கு கால்ல அடிபட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில மல்லிகிட்ட அவங்க சரியா பேசுறதில்ல. ராஜி கிட்ட தான் சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல தான் விஜய்க்கு ஒரு கால் வருது. அந்த கால் வரவுமே விஜயோட முகத்துல அவ்ளோ பிரைட்னஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பயங்கர சந்தோஷமா ஃபோன ரிசீவ் பண்றாங்க. மாமா, மாமா அப்படின்னு சொல்லி பேசுறப்ப, நான் கூட மனோகரோட கேரக்டர தான் மாத்திட்டாங்க போல. இவருக்கு பதில் இவர் அப்படின்னு சொல்லி, மனோகருக்கு பதிலா வேற ஒரு மாமா வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவரு இல்ல. ராஜியோட ஹஸ்பண்ட் தான் வெளிநாட்டுல இருந்து பேசுற மாரி காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு பொண்ணு அனன்யான்னு சொல்லி இருக்கிறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாரியும் பேசுறாங்க. வெளிநாட்டுல தான் மாப்பிள பார்த்துருக்கீங்களா மாமா அப்படின்னு சொல்றப்ப, அதெல்லாம் இல்ல அக்மார் தமிழ் பையன தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி அனன்யா சொல்றா. அதனால நாங்க சென்னைக்கு சனிக்கிழமை வர இருக்கோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்த கேட்கவுமே விஜய் பயங்கரமா சந்தோஷமாகறாங்க. சரி மாமா நீங்க வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட் இருந்தா ஏற்பாடு பண்ண நாங்க ஹோட்டல்லே தங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. வீடு இவ்வளோ பெரிய வீடு நான் வச்சிருக்கிறப்ப நீங்க எப்படி வெளியில தங்கலாம் அப்படிங்கிற மாரி தான் விஜய் கேட்குறாங்க. அங்க ராஜி இருக்கிறா என்னால எப்படி வர முடியும்? அவளுக்கும் எனக்கும் ஒத்து வராது அப்படிங்கிற மாரி சொல்ற சமயத்துல, அதெல்லாம் இல்ல மாமா நீங்க வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இதுல இருந்தே நம்ம ஓரளவு நல்லா புரிஞ்சிக்கலாம். இப்ப அனன்யா வராங்க அப்படிங்கிறப்ப விஜய பார்க்கவுமே அவங்க காதல்ல விழுந்துருவாங்க. எனக்கு மாமா தான் வேணும் அப்படிங்கிற மாரி ஒத்த கால்ல நிப்பாங்க. எனக்கு கொஞ்ச நாள் இந்த ரஞ்சிதா எனக்கு மாமா தான் வேணும் அப்படிங்கிற மாரி நின்னாங்க. இப்ப ராஜியோட பொண்ணு நிக்க போறாங்க. இப்ப வரைக்குமே ராஜி தனக்கு ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி யார்கிட்டயுமே சொல்லாம தான் இருந்தாங்க. திடீர்னு ஒரு பொண்ணு இருக்கிற மாரி ஸ்டோரிய கொண்டு வராங்க. இப்ப மல்லியோட வாழ்க்கை தான் கேள்விக்குறியா மாறி இருக்கு. ஏன்னா ஏற்கனவே மல்லி மேல விஜய் பயங்கர கோபத்துல இருக்கிற மாரி தான் ஸ்டோரி லைன கொண்டு வராங்க. மல்லி இதையெல்லாம் எப்படி தாங்க போறாங்க? விஜய் மல்லி 2 பேரும் இணைவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, புதிய கதை வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.